இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம். அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் சினிமா துறையில் வந்ததிலிருந்தே இருவேறு துருவங்களாக செயல்பட்டு வருகின்றனர். ஆனால் அந்த துருவங்கள் பிரிவதற்கு முன்பு ஒன்றாக இணைந்து செயல்பட்டார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்தில் அவர்களே சொன்னது, சூப்பர் ஸ்டாரும் சரி கமல்ஹாசனும் சரி, ரெண்டு பேருமே தனித்தனியாக நின்று தனித்தனியாக நம்ம நடித்தா தான் இனிமேல் பெரிய ஆள் ஆக முடியும், இல்லைன்னா அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு தான் பிரிஞ்சு இது பண்ணுறாங்க. அவங்கள பற்றி நான் ஒரு சில உண்மைகளை சொல்ல போகிறேன். என் மனசில் பட்டு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். குறிப்பாக ரசிகர் பெருமக்கள் ஒரு சிலர் கோவம் வரல, தப்பாக சொன்னால் தானே கோவம் வரும். அதனால் ரஜினிகாந்த் சாருக்கு 2 பொண்ணுங்க, கமல்ஹாசன் சாருக்கும் அதேமாரி கொஞ்சம் பையனும் கிடையாது, அவருக்கும் பொண்ணுங்க. கமல்ஹாசன் சாரை விட ரஜினி சாருக்கு என்னை பொறுத்த வரலையும் அவர் மனசில் இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். அவர் இமயமலைக்கு போகிறார் இல்லையா அடிக்கடி, அவருடைய கடவுள் பற்றி அது ஒரு சைடில் இருக்கும். இருந்தாலும் எனக்கு பட்டதை நான் சொல்கிறேன். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு சொத்தை ஆடுறதுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லாத போயிடுச்சு, வருத்தம் இருக்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் மனசில் பட்டதை சொல்கிறேன். கமல்ஹாசன் சாருக்கு அந்த மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்படி இருந்தாலும் அவருக்கும் இருக்கும். ரஜினிகாந்த் சாருக்கு அவருடைய ஒரு 50% சொல்லலாம், அதிகமாக 50% அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி ரஜினிகாந்த் சார் உள்ளுணர்வு, என்னுடைய இன்ட்யூஷன், எனக்கு பட்டது என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். நீங்கள் ரசிகர் பெருமக்கள் எப்படி வேணால் எடுத்துங்க, அதுதான் முதல்ல சொல்லிட்டாங்க. என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். இன்னும் சொல்லிக்கிறேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் வரணும்னாலும் சரி, அவருக்கு எப்போதுலேருந்து அவர் இந்த இதுக்கு ஆன்மீகத்துக்கு போக ஆரம்பித்தார், அப்போவே அவர் மனசில் உதிச்சிருக்குன்றது எனக்கு தெரியும். எவ்வளோ நாள் கொடுத்தியான்னு சொல்ல படும் மனசில் வரும்போது தான் சொல்ல முடியும். அதனால் அவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கலாம் அவருக்கு. இருந்தாலும் இவ்வளோ சொத்துக்களை ஆள்றதுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லாத போச்சு அப்படின்ற வருத்தம் இன்னமும் ஒரு மனசில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கமல் சாருக்கும் அது இருக்கும். இருந்தாலும் அவ்வளவு எனக்கு தெரிகிற மாதிரி தெரியல. ரஜினிகாந்த் சார் மாதிரி அவருக்கு தெரிகிற மாதிரி எனக்கு தெரியல. இதுதான் என்னுடைய கருத்து.